இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பரிகாரம், ஆன்மீக தகவல்கள், சந்திர தரிசனம், ராசி பலன்கள். ஸ்ரீராமஜெயம். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தொடர்ந்து கண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்று நாம் இன்றைய நாளுக்கான துல்லியமான பஞ்சாங்கம், விசேஷ ஆன்மீக நிகழ்வுகள், சந்திர தரிசனத்தின் அளப்பரிய பலன்கள், வீடு மனை யோகம் அருளும் ஒரு அற்புதமான பரிகார தலம், உடல் சோர்வை நீக்கும் பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் என பயனுள்ள தகவல்களை விரிவாக காணப்போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்த்து விடுவோம். இன்று ஏப்ரல் 18, மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்றைய திதி இன்று மாலை 3:45 வரை பிரதமை திதி இருக்கின்றது. அதன் பிறகு துவிதியை திதி தொடங்குகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:52 வரை மருத்துவத்தின் தேவர்களான அஸ்வினி குமாரர்களின் நட்சத்திரமான அஸ்வினி உள்ளது. அதன் பின்பு பரணி நட்சத்திரம் தொடங்குகின்றது. யோகம் இன்று நாள் முழுவதும் நற்காரியங்கள் செய்ய உகந்த சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரத்தில் சுபகாரியங்களை தொடங்கினால் அது திரும்ப நடக்கும் என்பது ஐதீகம். கரணம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. இன்றைய சனிக்கிழமை நாளில் சூலம் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம். இன்றைய தினம் சூலம் கிழக்கு திசையில் உள்ளது. எனவே கிழக்கு திசை பயணங்களை மேற்கொள்வோர் சிறிது தயிர் சாப்பிட்டு விட்டு செல்வது பயணத்தடையை நீக்கும். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 10:52 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே இந்த 2 நட்சத்திர அன்பர்களும் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 மணிக்கு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும் நல்ல நேரம் அமைந்துள்ளது. நற்காரியங்கள் செய்ய இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். இன்றைய முக்கிய நிகழ்வு என்ன தெரியுமா? சந்திர தரிசனம் மற்றும் சிவ வழிபாடுதான். இன்றைய நாளின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், இன்று சந்திர தரிசனம். இன்று நாம் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வம் சிவபெருமான். அமாவாசைக்கு பிறகு தோன்றும் 3ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பது என்பது நமது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான மகத்துவமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. வானத்தில் ஒரு மெல்லிய கீற்று போல தோன்றும் அந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்வது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ஆயுளை விருத்தியடைய செய்யும் மற்றும் வாழ்வில் செல்வ வளத்தை பெருக்கும். மன கஷ்டங்கள், குழப்பங்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள் இந்த 3ஆம் பிறையை தரிசித்தால் மனம் தெளிவடைந்து அளவற்ற அமைதி கிடைக்கும். இன்றைய மாலை வேளையில் வானில் மேற்கு திசையில் 3ஆம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்யும் போது 2 கைகளையும் கூப்பி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்கள். சிவபெருமானின் திருமுடியில் வீற்றிருக்கும் அந்த சந்திர பகவானையும் எம்பெருமான் சிவனையும் ஒரு சேர வழிபடும் இந்த நிகழ்வு சிவனின் பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும்.
இன்றைய கோவில் பரிகாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள். வீடு மனை வாங்குவதில் தடையா? இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான கோவில் பரிகாரம். திருச்சிக்கு அருகில் உள்ள மண்ணச்சநல்லூர் பூமிநாதர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இது. பெயரிலேயே பூமிநாதர் என இருப்பதால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு உள்ளவர்கள், நிலம் சம்பந்தமான வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்கள் இங்கு சென்று ஈசனை மனம் உருகி வழிபட்டால் வீடு மனை யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். திருச்செங்கட்டாங்குடி ஸ்ரீ உத்திரபதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று சிறப்பான விருட்சப சேவை நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் குச்சனூரில் அருள்பாலிக்கும் சுயம்பு மூர்த்தியான ஸ்ரீ சனி பகவானுக்கு இன்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்குகிறது. இன்று வானத்தில் கருடர் தரிசனம் காண்பது மிகவும் நன்று. இதனால் பெருமாளின் ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் மற்றும் மதுரை கூடலழகர் ஆகிய திருத்தலங்களில் இன்று அற்புதமான அலங்கார திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் அருகில் உள்ளவர்கள் தரிசித்து பயன்பெறுங்கள். இன்றைய பாட்டி வைத்தியம். இன்றைய பாட்டி வைத்திய குறிப்பிலிருந்து நாம் பார்க்க இருப்பது உடல் அசதியை நொடியில் நீக்கும் ஒரு எளிய வழி. சுவையான பலாப்பழத்துடன் சிறிது கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள். பலாப்பழத்தில் உள்ள விட்டமின்களும் கருப்பட்டியில் உள்ள இரும்பு சத்தும் ஒன்றாக சேரும்போது இரத்த ஓட்டம் சீராகி நாள் முழுவதும் சுறுசுறுப்பு கிடைக்கும். கைகால் குடைச்சல் மற்றும் உடல் அசதி இதனால் காணாமலே போகும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். மேஷம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து பொறுமையை கையாள்வது உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளுக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் மகிழ்ச்சியோடு செலவு செய்வீர்கள். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு மற்றும் நண்பர்களுக்கான முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கும் உடலுக்கும் சுகமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் அபார வெற்றி கிட்டும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நாளாகவே அமையும். உங்களின் நற்செயல்களால் சமூகத்தில் மதிப்பும் உங்களின் புண்ணிய பலன்களும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பல திசைகளிலிருந்தும் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியும் முழுமையான அமைதியும் நிலவும். மகர ராசி அன்பர்களே, மனதில் இதுவரை இருந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி முடிவெடுப்பதில் நல்ல தெளிவு பிறக்கும். சிறப்பான நாள் இன்று. கும்பராசி நேயர்களுக்கு இன்று இறைச்சிந்தனை மேலோங்கும். ஆன்மீக ஈடுபாடும் பக்தி மார்க்கமும் உங்களுக்கு நல்வழியை காட்டும். மீனராசி அன்பர்களே, இன்று அனைவரிடமும் அன்பும் இரக்கமும் கொண்டு பழகுவீர்கள். உங்களின் கருணையான செயல்பாடுகள் அனைவரையும் கவரும். ஓம் நம சிவாய வாழ்க.
வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளை காண நமது மகா மீடியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.